भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। இன்றைக்கு 7 மணி அளவில் சுவாதி ஹோமம் தொடங்கவிருப்பதால் அது மட்டுமில்லாமல் பல அன்பர்கள் எனக்கு செய்தி மேல் செய்தி அனுப்பி, நேற்றைக்கு நீங்கள் விநாயக பெருமானை பற்றி ஏதேனும் சொல்வீர்கள் என்று எதிர்பார்த்தோம், நேற்றைக்கு ஏன் சிறிதளவு கூட சத்சங்கம் இல்லாமல் போய்விட்டது என்று கேட்டதனால், நம்முடைய பகவானோடு விநாயகரை இணைத்து பார்க்கும் சில விஷயங்கள் இருப்பதனால் இன்றைக்கு ஒரு 5 நிமிடத்தில் அதை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் நம்முடைய விநாயக பூஜை புனர்பூஜை செய்து அதை எடுக்கவில்லை. நேற்றைக்கு நாம் மிக விமரிசையாக செய்த அந்த விநாயகர் பெருமான் இப்பொழுதும் இங்கே பகவானுடைய பக்கத்திலே கொலுவிற்றிருக்கிறார். இந்த விநாயக பெருமானுடைய அந்த தத்துவம் இருக்கிறதே, அது மிகவும் பெருமை வாய்ந்தது. விநாயக பெருமான் பிரதம தெய்வம் என்று சொல்வார்கள். அந்த பிரதம தெய்வம் என்பதற்கு சரிசமமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் பிரணவத்தை தான் சொல்ல முடியும். ஆக காஞ்சி மகா பெரியவர் சொல்கிறார், இந்த விநாயக வடிவமே பிரணவ வடிவம்தான் என்று. அப்பேற்பட்ட ஒரு ஞான மூர்த்தி பிரணவ வடிவமாக இருக்கிறார். அவர் ஒருமுறை சிவபெருமானையே பார்த்து கேட்டாராம், உங்கள் தலையே எனக்கு ஆஃபரிங்காக, அதாவது காணிக்கையாக கொடுங்கள் என்று. அதாவது நம்முடைய தலையில்தான் நம்முடைய மூளை இருக்கிறது, முக்கிய பாகங்கள் கண்கள், காதுகள், சுவாசிக்கும் மூக்கு, வாய் போன்றவை இருக்கிறது. அதனால் ஈகோ, அதாவது நம்முடைய அகங்காரம் ஸ்தானமாக, அகங்கார ஸ்தலமாக இருக்கிறது. சிவபெருமான் சொன்னார், என்னுடைய தலைக்கு பதிலாக முக்கண்ணை உடைய தேங்காயை உனக்கு உடைத்தாலே போதும் என்று. இந்த தேங்காயானது நம்முடைய மண்டையோட்டிற்கு சமமானது. நேற்றைக்கு நாம் பார்த்தோம் விநாயக பூஜையில் கடைசியில் பூஜாரி அவர்கள் அந்த தேங்காயை உடைத்து சுக்குநூறாக ஆக்குவதை. நம்முடைய அகங்காரமானது சுக்குநூறாக உடைந்து போனால் அது உள்ளிருந்து இளநீர் என்ற ரசம், அதாவது நமக்குள்ளே அமிர்த ரசம் இருக்கிறது. அந்த அமிர்த ரசம் ஊறி வெளிப்படும் பொழுது நாம் பேரானந்த பேரின்ப நிலையை அடைகிறோம். ஆக விநாயக பெருமான் முன்பு இந்த தேங்காய் உடைக்கும் பழக்கம் இதனால் தான் ஏற்பட்டது, இதுதான் அதனுடைய தாத்பரியம் என்று பரமாச்சாரியார் அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு பொருத்தமானது. நம்முடைய பகவான் சொல்வார், ஓம் இஸ் திஸ் பெகர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் தி பெஸ்ட் நேம் என்று. இந்த பிச்சைக்காரனுடைய முதல் பெயர் ஓம், அதுவே எல்லாவற்றையும் விட சிறந்த நாமம் என்று சொல்வார். ஆக நம்முடைய பகவானுடைய மிகச்சிறந்த நாமமாக திகழும் பிரணவம், அவருடைய முதல் நாமமாக திகழும் அந்த ஓம், அந்த பிரணவத்தின் வடிவாக இருக்கும் இந்த யோக விநாயகரை நாம் நேற்று பூஜை செய்தோம். எல்லோரும் தலைவணங்கி நமஸ்காரம் செய்தோமே விழுந்து, அந்த தேங்காய் நாம் விநாயக பெருமான் முன்பு உடைத்தது பலருக்கும் எதற்கென்று தெரியவில்லை. என்னை கேட்டார்கள். நம்முடைய பரமாச்சாரியார் அவர்கள் மிக அற்புதமான இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய அகங்காரம் என்னும் தேங்காயை நாம் க்ஷணந்தோறும் பிரணவ வடிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய குருநாதர் யோக விநாயகருக்கு முன்பு உடைத்து கொண்டே இருந்தோமானால் ஒரு நாள்
உடைக்கும் பொழுதெல்லாம் வெளிப்படும் இளநீராக நம்முள்ளே இருக்கும் அமிர்த ரசம் வெளிப்பட்டு நாம் நம்முடைய குருநாதருடைய அந்த பேரின்ப நிலையான அந்த பேரானந்த பிரம்மானந்த நிலையை அடைய முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது தவிர ஏன் அந்த சதுர்த்தி என்று விநாயகர் பிறந்ததாக கொண்டாடுகிறார்கள் என்பதற்கும் பரமாச்சாரியார் சொல்கிறார். பண்டாசுரனை வதம் செய்வதற்காக அம்பாள் படையெடுத்து வரும்பொழுது அந்த பண்டாசுரன் பல விக்ன மந்திரங்களை ஓதி பார்வதியான அம்பாளானவள் தன் மீது படையெடுப்பதற்கு தடை செய்ததாகவும், அப்பொழுது சிவபெருமான் பார்வதி தேவியை மிகவும் ஆனந்தமாக ஒரு பார்வை பார்த்ததாகவும், அந்த ஆனந்த பெருவெள்ளத்தில் மூழ்கிய பார்வதி விக்ன விநாயகர் விக்னேஸ்வரராக இருக்கும் பிள்ளையாரை பெற்றெடுத்ததாகவும், அவர் பிள்ளை மிகவும் செல்லப்பிள்ளை முதற்பிள்ளை என்பதால் பிள்ளையார் என்று நாம் மரியாதையாக அதை குறிப்பிடுவதாகவும், தமிழ்நாட்டில் மட்டுமே அவரை பிள்ளையார் என்று மிகவும் மரியாதையோடு குறிப்பிடுகிறோம் என்றும் பரமாச்சாரியார் சொல்கிறார். ஆக அந்த பார்வதி பரமேஸ்வருடைய ஆனந்தத்தில் உதித்த அந்த நாள் அந்த சதுர்த்தி. அந்த விக்னேஸ்வரன் என்ன செய்தார்? பண்டாசுரன் ஏவிய இந்த விக்ன மந்திரங்களை எல்லாம் உடைத்து இந்த பண்டாசுரனை வதம் செய்து வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய தாயாருக்கே உதவி செய்தார். ஆக இதையெல்லாம் நாம் நினைத்துக் கொள்வோம். தோப்புக்கரணம் என்பதற்கு கூட சில விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு மிகவும் முக்கியம், நம்முடைய பகவான் தன்னை பிரணவ ஸ்வரூபம் என்று வெளிப்படுத்தி அந்த பிரணவமே என்னுடைய முதல் நாமம், அதுவே சிறந்த நாமம் என்று சொல்லியிருப்பதால் நாம் விநாயக பெருமானை நமஸ்கரிக்கும் பொழுதெல்லாம் இதை நினைவில் வைத்துக்கொண்டு நம்முடைய பகவானிடம் எங்கள் தலையை காணிக்கையாக கொடுக்கிறோம். எங்களுடைய அகங்காரத்தை தாங்கள் உடைத்து எங்களுக்கு பெருநிலையை அருள வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம். ஒரு வெளிநாட்டு அன்பர் இங்கு வந்திருந்த பொழுது வேடிக்கையாக சொன்னார். அவர் ஒரு தேங்காயை வாங்கி கொண்டு சன்னதி தெரு வீட்டிற்கு பகவானை காண சென்ற பொழுது பகவான் வெளியே வந்து, இந்த தேங்காய் ஒன்றும் வேண்டாம், நீ போகலாம் என்று சொல்லி போய்விட்டாராம். அவருக்கு ஒரே வருத்தம். ஏனென்றால் அவர் தேங்காய் வாங்கும் பொழுது, அந்த இளநீரை வாங்கி வரும்பொழுது அவரையும் அறியாமல் அவருக்கு ஒரு ஆசை வந்ததாம், அந்த இளநீரை குடிக்க வேண்டும் என்று. நம்முடைய பகவானுக்கு அது தெரியாது. நீ இதை எடுத்துச் செல்லலாம், நீயே சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாராம். அதன் பிறகு அவர் சொல்கிறார், ஒவ்வொரு முறையும் நாம் ஆசிரமம் வரும்பொழுது பகவானுடைய திருவடிகளில் சென்று, இதோ என்னுடைய தலையாகி இந்த தேங்காயை உங்களுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன், நீங்கள் தவறாது இதையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வாராம். ஆக இது நமக்கு ஹாஸ்யமாக இருந்தாலும் நாமும் நம்முடைய அகங்காரம் என்னும் தலையை சதா நம்முடைய பகவானுக்கு காணிக்கையாக்கி அவரிடம் வேண்டிக் கொண்டே இருப்போம் அந்த பெருநிலை பெறுவதற்கு. ஜெய் யோகிராம் சரத்குமார்.